கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்பாக வர வேண்டும் என்று இயேசு சீஷர்களுக்கு உபதேசித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் கிறிஸ்துவர்களாக வாழுகிறதை பார்க்கிலும் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்காக நீங்களும் நானும் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். சபைக்கு போறவங்க எல்லாம் கிறிஸ்துவர்களா இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள யார் வாழுகிறார்களோ, ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய வாழ்க்கையில யார் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஜபத்திலே ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்களோ, அபிஷேகத்திலே வளர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ, ஆவிக்குரிய வரங்களிலே வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்களோ, எப்பொழுதுமே கர்த்தருக்கு பிரியம் உள்ள ஒரு வாழ்க்கையை யார் வாழுகிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்துவர்கள். சும்மா இருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்துவர்கள் அல்ல. ஒரு ஆமென் சொல்லலாம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது, ஒருவன் அபிஷேகத்திற்குள் இருக்கும் பொழுது, ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைக்குள் நின்று நடக்கும் பொழுது, ஒருவன் வேதத்தில் இருக்கிறதான வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது அவனுடைய சிந்தனை புதுப்பிக்கப்படும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது அவனுடைய அபிஷேகம் புதுப்பிக்கப்படும். அவனுடைய ஜென்ம சுபாவம் புதுப்பிக்கப்படும். ஏனென்றால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது அவனை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவரை போலவே மாற்றி அவருக்குள் இருக்கிற அந்த குணாதிசயம், அவருக்குள் இருக்கிறதான அந்த பண்புகள், அவருக்குள் இருக்கிறதான அந்த பிதாவின் சுத்தத்தை செய்யும்படியான அந்த ஏக்கம் உள்ளவராக இயேசு எப்படி வாழ்ந்தாரோ, மரண பரியந்தமோ பிதாவின் சுத்தத்தை செய்து வாழ்ந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நம்மளை நாம் புதுப்பித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறவராக நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். யாரால ஊழியம் செய்ய முடியும்? யாரால ஊழியம் செய்ய முடியும்? யார் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, என்னை எதற்காக நீர் அழைத்தீர் ஆண்டவரே, என்னை அழைத்த நோக்கம் என்ன, என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன, என்னை முன்குறித்த நோக்கம் என்ன, இந்த தேசத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும், எத்தனையோ விதமான ஆட்கள் இருந்தாலும், இந்த சின்ன ஊரிலே, இந்த சின்ன கிராமத்திலே என்னை தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் என்ன என்று சொல்லி அவரிடத்திலே கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு, யார் ஒருவர் தன்னை வாழ்க்கை அர்ப்பணித்து கர்த்தருக்காக வாழுகிறார்களோ அவர்களால் நிச்சயமாக கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய முடியும். சத்தத்தோடு ஆமென் சொல்லுங்க. அசதியா இல்லாதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும். ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் மிக அவசியமாக இருக்கிறது. வேத வாசிப்பு அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை ஆராதிக்கிறது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.